ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய். உன் தந்தை உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டு தானே என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய்? இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாய். என் பிரச்சனைகளுக்கு விடுவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா? மனம் நொறுக்கி வாழ்க்கையில் நிர்கதியாய் நிற்கின்ற அளவுக்கு உன் மனதில் உள்ள அழுத்தங்கள் உன் சாய்தேவா உணராமல் எப்படி இருப்பேன்? உன்னை பார்த்து கொண்டு உன் மனம் புண்ணாகியிருப்பதை நான் கவனித்தும் உனக்கு உதவ முன்வராமல் இருக்கின்றேன் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் வந்துவிட்டது. அது உண்மையா என்று நீயே உன்னை கேட்டுப்பார். வாழ்வில் எனக்கு எல்லாம் நடக்கும், நிறைவேறும் என்ற சொற்கள் மட்டுமே தான் கூறுகிறீர்கள். ஆனால் எனக்கானது எல்லாம் இன்னும் மோசமாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறது என்று கலங்கும் உன்மனம் எனக்கு நன்கு புரிகிறது. குழந்தையே, உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய், அரவணைப்பாய், ஆசீர்வாதங்களாய் உனக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லா மங்களமும் சுபிக்ஷமும் என் குருவின் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் வாழப்போகிறாய். இது சத்தியம். உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு நான் எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுரைத்தி கூறுகிறேன். ஆனால் என்றும் உன்னை விட்டு விலக மாட்டேன். சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதை போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு என்று உண்டு என்பது உனக்கு தெரியும். அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வெளிவர சோகம், கவலை இருந்து நகன்று போ. அப்போது அது உன்னை பாதிக்காது. உனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய். உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது உன் சாயப்பா மனதில் ஏற்படுகின்ற ஆனந்தமானது வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. நீ சாயின் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம், எல்லா தடைகளை கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்ற நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். அதை போல நீயும் வளர்வாய். வாழ்வில் ஒன்றை செய்வதற்கு காரணங்கள் தேடினாய் என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது. உலகம் ஏன் படைக்கப்பட்டது, ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு கடவுளால் தான் கூற முடியும். இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய. இதற்கு உன்னால் பதில் கூற முடியும். காரணம், ஒன்றை படைத்து அதை நிலையில் பயணிக்க உதவும் என்ற நோக்கம். ஆனால் என்னை ஏன் படைத்தீர்கள், ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு அன்பும் வெறுப்பும், இன்பமும் துன்பமும், வெற்றி தோல்வி என இவற்றையெல்லாம் எதற்கு இவ்வாழ்வில் கொடுத்தீர்கள் என்று கேட்டால் ஒரு காரணம்தான், உன் வாழ்விற்கான தேடல். அதன் பயணம், அதனுடைய அடுத்த தளம், வாழ்க்கை பற்றிய படிப்பு, அனுபவம், நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பு எடுக்கிறாய். அந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் கர்மவினை என்ற முக்கிய குறிப்புதான் உன் அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல். அதனால் இந்த வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேறத்தான் என்ற நோக்கத்துடன் செயல்படு. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன்.
நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதனால் அதை நீ திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நீ கஷ்டங்களில் துவண்டு கொண்டிருக்கிறாய். உன்னை வலுப்படுத்தவே நான் இங்கு வந்துள்ளேன். நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று உன் வாழ்க்கையில் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான். ஆனால் இதற்கு முன் எடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணருவர். உன் அன்புக்காக அவர்கள் ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனத்திற்கு மருந்தாக நான் இருப்பேன். என்றும் உன்னை சுகம் பெற செய்வேன். இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள் என்றால், உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனத்திலும் எண்ணங்கள் இருக்குமல்லவா? அதை உன்னுள் உனக்கே நீ வெளிப்படுத்து. கஷ்டம், வலி, தோல்வி இவைகளை காரணமாக உனக்கே நீ சொல்லாதே. சொல்லவும் அனுமதிக்காதே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை. நான் நல்ல முறையில் மாற வேண்டும் சாயி என குரல் கொடுக்கும் அளவிற்கு நீ வந்துவிட்டாய். பிறகு ஏன் எதிர்மறையாய் நடப்பதைப் போன்ற எண்ணம் உனக்கு? ஒன்று எதிர்மறையானால் எல்லாம் அப்படியாகுமா என்ன? அவற்றிலும் உனக்கான நல்லதைத்தான் உனக்கு வைத்திருப்பேன். நீ மாற வேண்டும் என்று நினைக்கும் ஆழமான நிமிடத்தில் இந்த பிரபஞ்சம் அதற்கான மாறுதல்களையும் அதற்கேற்றவாறு சூழ்நிலைகளையும் உருவாக்க ஆரம்பித்துவிடும். அதனால் நேர்மறையை உன் உள்ளத்திலும் அறிவிலும் கொண்டு வா. நீ உன் சாயப்பாவிடம் கேட்டு எதிர்பார்த்த வாழ்க்கையை விட அதிகப்படியான சந்தோஷங்களும் நிம்மதியும் நிறைவும் நிறைந்த வாழ்க்கையும் நீ பெறப்போகிறாய். அதனால் இனிமேல் நேர்மையாய் சிந்திக்க பழகு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் விலகிவிடும். செல்வம் உன் வீடு தேடி வரும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் வசந்தமான நேரங்கள் அமையப் போகிறது. இது நிச்சயம் சத்தியமாக நடக்கும். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாக கூறுகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. இது உன் சாய் தேவாவின் வாக்கு. ஓம் சாய்ராம்.